இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயன்மாருடைய வரலாறு கிட்டத்தட்ட 7 நாயன்மார்களுடைய வரலாற்றினை முந்தைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்று 7வது, அதாவது தில்லைவாழ் அந்தணரோடு சேர்ந்து நாம் 7 நாயன்மார்கள். தில்லைவாழ் அந்தணர் அப்படிங்கிறது நமக்கு தொகையடியார்களில் வந்துடுவாங்க. அப்போ தொகையடியாரை நீக்கிட்டோம் அப்படின்னா தனியடியார்கள் வரிசையில் 6 நாயன்மார்களை பற்றி பார்த்துருக்குறோம். இன்று 7வது, தொகையடியாரோடு இணைத்து கொண்டால் 8வது. அப்படி இன்னைக்கு நாம் அமர்நீதி நாயனாருடைய புராணத்தை பார்க்க போகிறோம். அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த தொண்டுகளை செய்து இறைவன் திருவடியை அடைந்திருக்கிறார்கள். பெரிய புராணத்தை பொறுத்த மட்டிலும் 63 தத்துவங்களாக நமக்கு நாயன்மார்கள் நின்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பக்தியும் நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அமர்நீதி நாயனார், அள்ளிமென் முள்ளையந்தார் அமர்நீதி கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் மிக அற்புதமாக பாடப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் அப்படின்னா அமர்நீதி. மிண்டும் பொழில் பழையாறை அமர்நீதி வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறார்க்கு நல்லூரின் முன் கோவணம் நேர்கொண்டு இங்கு அருள் என்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்ட மதி நுதலாலையும் ஈந்த தொழிலினனே அப்படின்னு திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இந்த அள்ளிமென் முள், அதாவது அமர்நீதியாரை மிகவும் போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார். அம்மா மியூட் போடுங்க, யாரும் மியூட் ஆன் பண்ணாதீங்க. இப்படி சுவாமி இவரை பற்றி விவரிக்கும்போது, அதாவது சேக்கிழார் பெருமான் அமர்நீதி நாயனாரை மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அம்மா நான் மியூட் போடுங்கன்னு சொல்லிட்டேன், நான் அன்மியூட் பண்ணுறேன், மறுபடியும் நீங்கள் மியூட்டில் மியூட் எடுக்கிறீங்க. சாரி, நான் மியூட் போடுறேன், நீங்கள் அன்மியூட் பண்ணுறீங்க. அதனால் வேண்டாம், ஏன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி எக்கோ கேட்குது நான் பேசுகிறது. இப்போது அமர்நீதி நாயனாருடைய வரலாறு. இவருடைய குரு பூசையானது ஆனி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் வருது. நல்லூர் என்னும் அற்புதமான தலம்தான் இவர் முக்தி பெற்ற தலம். சரி, இவருடைய வரலாறுக்குள்ளே நாம் போகலாம். பழையாறை அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் பதியில் வணிக குல மரபில் அமர்நீதியார் என்னும் சிவ அன்பர் தோன்றினார். இவருடைய குலம் வணிக குலம். பிறந்த பதியானது, அதாவது பிறந்த இடமானது பழையாறை என்னும் பழம்பெரும் பதி. இந்த வணிக குல மரபிற்கு ஏற்ப வியாபாரத்தில் இவருக்கு மிகுந்த வல்லமை உண்டு. நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை. அந்த வியாபார நுணுக்கம் மிகவும் தெளிவாக அறிந்தவர். மேம்பட்டு விளங்கி, அதாவது எல்லா வல்லமையும் இந்த வியாபாரத்துறையில் அவருக்கு மேம்பட்டு விளங்கி இருந்தது. அவரிடம் இருக்கக்கூடிய பொன்னும் மணியும் முத்தும் வைரமும் துகிலும் அவரது செல்வ சிறப்பையும் வெளிநாட்டினரோடு அவருக்கு இருந்த வர்த்தக தொடர்பையும் உலகோருக்கு எடுத்து காட்டினார். அப்படி செல்வ செழிப்பால் இருந்தவர் இந்த அமர்நீதி நாயனார். இத்தகைய செல்வ சிறப்பை அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னா, சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்வதையே லட்சியமாக கொண்டிருந்தார். அப்போது செல்வம் இருக்கிறது அப்படிங்கிறதுல பெருமை இல்லை. அந்த செல்வத்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறான், கொடுத்து பார்க்கிறான். நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவனும் கவனித்து கொண்டிருக்கிறான். நாம் சுயநல எண்ணத்தோடு அந்த செல்வத்தை பயன்படுத்தி கொண்டால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனதை அந்த செல்வமே பாதிக்கிறது. எத்துணை செல்வம் இருப்பினும் மனதில் நிம்மதி இல்லை என்ற ஒரு வருத்தத்தை அது தந்து விடுகிறது. அதுவே இறைவன் கொடுத்த அந்த செல்வத்தை பயனுள்ள வகையில் அடியார்களுக்கு தொண்டு செய்து, ஏழைகளுக்கு தொண்டு செய்து, நம்மால் முடிந்தவரை அறச்செயல்கள் செய்து
அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்தினால் இந்த நிம்மதி இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமில்லை. இறைவன் நிம்மதியான வாழ்க்கையும் நோயற்ற உடலையும் ஒரு புகழையும் நமக்கு நிச்சயம் கொடுப்பான். காரணம், நம்முடைய சிந்தையில் சுயநல எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி அமர்நீதி நாயனார் அவர் பெற்ற அந்த செல்வத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்வதையே லட்சியமாக கொண்டிருந்தார். அவர் தமது இல்லத்திற்கு வரக்கூடிய அடியார்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, அமுது கொடுப்பார், நல்ல ஆடைகள் கொடுப்பார், அரை துண்டும் கோவணமும் கொடுக்கிறது அவருடைய பழக்கமாக இருந்தது. சிவனடியார்கள் பெரும்பாலும் இந்த உடையைத்தான் அணிவார்கள். ஆக ஒரு அடியாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் அமர்நீதி நாயனார் செய்து கொடுத்தார். எத்தனை அடியார்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நல்ல அமுது கொடுப்பார், உணவு கொடுப்பார், ஆடை கொடுப்பார், அரை துண்டும் கோவணமும் கொடுத்துட்டு இருப்பார். இப்படி கொடுக்கறதால அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. எப்பவுமே ஒரு பொருளை கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அது வேறு. எதையுமே நாம் கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் தனி சந்தோஷம். அதை அனுபவிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். கொடுத்து பாருங்க, இன்னொருவருடைய பசியை ஆற்றி பாருங்கள். இன்னொருத்தர் பசி ஆறுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வகையான மன நிறைவு கிட்டும். மனம் முழுக்க நிம்மதி, நிறைவு, ஏதோ ஒரு பெரிய சந்தோஷம் நம்மோடு இணைந்தது போல ஒரு எண்ணம் இருக்கும். அதுபோல அமர்நீதி நாயனாருக்கு அடியார்களுக்கு செய்கின்ற அந்த திருத்தொண்டை நினைத்து அளவில்லாத ஆனந்தம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி இந்த மாதிரி அவர் தினமும் திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு வர. இந்த பழையாறைக்கு பக்கத்தில் ஒரு சிவத்தலம் உண்டு. அந்த ஊருக்கு பேர் நல்லூர் அப்படின்னு பேர், திருநல்லூர். இந்த நல்லூர் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் அங்கே குடிகொண்டு இருக்கக்கூடிய நீலகண்ட பெருமானுக்கு திருவிழா எடுப்பது வழக்கம். இந்த விழாவிற்கு ஏனைய வெளியூர் மக்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள். எங்கே இருக்கக்கூடிய பக்தர்களும் அப்படி திரண்டு அலைகடல் போல அந்த விழாவிற்கு வந்து கலந்து கொள்வது என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமர்நீதியாரும் அந்த விழாவிற்கு தம்முடைய குடும்பத்தோடு சென்று இறைவனை வழிபடுவார். அவருடைய வழக்கமும் அதுதான். ஒவ்வொரு ஆண்டும் தம்முடைய குடும்பத்தோடு அந்த விழாவுக்கு போவார், இறைவனை வழிபாடு செய்வார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு திருமடம் ஒன்று கட்டியிருந்தார். அடியார்கள் வந்து தங்கிறதுக்காகவே ஒரு மடத்தை ஏற்படுத்தியிருந்தார். அந்த மடத்தில் தங்கி அடியார்களுக்கு வேண்டிய தொண்டை செய்வார். ஒவ்வொரு விழாவுக்கும் இது அவருடைய ஒரு அன்றாட வேலையாகவே வச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு தொடர்ச்சியான வேலை இது அவருக்கு. ஒரு சமயம் அந்த ஊரில் திருவிழா காலம், அமர்நீதி நாயனார் தம்முடைய குடும்பத்தாரோடு அந்த மடத்துக்கு வந்து தங்கியிருந்தார். ஒரே நிமிஷம். ஓகே, வகுப்பில் இணைகிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் இணைஞ்சிருங்க. ஏன்னா இடையில இணைஞ்சிங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இப்போ குடும்பத்தோடு அவங்க அந்த விழாவிற்கு வந்து தங்கியிருக்காங்க. அவர் கட்டிய மடத்தில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மடத்தில் ஏராளமான அடியார்களும் தங்கியிருக்கிறார்கள். அப்படி சிவனடியார்களுக்கு நல்ல பணிகளை புரியக்கூடிய அமர்நீதி நாயனாரின் உயர்ந்த பண்பு, இந்த பண்பினை இறைவன் உலகறிய செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். இவர் செய்வது என்ன அப்படின்னா, அவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி அடியார்களுக்கு தொண்டு செய்வார். நாம் கேட்கலாம், இது ஒரு பெரிய சிரமமா, இது கஷ்டமா, பணம் இருக்கே செய்யலாமே அப்படின்னா எத்தனை பேரால் அது முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. செல்வம் படைத்தவனெல்லாம் அறச்செயல்கள் செய்ய முற்படுவது இல்லை. ஆனால் தனக்கு இறைவன் கொடுத்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அமர்நீதி நாயனார் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். அவருடைய வாழ்க்கையை சொல்வதன் மூலம் சேக்கிழார் பெருமான்
மிக தெளிவாக நமக்கு கொடுக்கிறார். அப்படி இறைவன் திருவுள்ளம் கொண்டான். இவருக்கு கிட்டிய செல்வத்தை கொண்டு தொண்டர்களுக்கு தொண்டு செய்த அமர்நீதி நாயனாருடைய சிறப்பினை உலகறிய செய்ய வேண்டும். அதற்காக சுவாமி என்ன செய்தாராம்? அந்தன பிரம்மச்சாரி போன்ற திருவுருவம் கொள்கிறார். அந்தன பிரம்மச்சாரி ஆக வடிவம் பூண்டு வருகிறார். அவர் தங்கி இருக்கக்கூடிய மடத்திற்கு வருகிறார். அமர்நீதியார் அந்த அடியாரை பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். சுவாமி, இந்த மடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு திருச்சிற்றம்பலம், நாங்கள் எத்துணை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் அடியேன் பெற்ற பெரும் பேர் அல்லவா இன்று நீங்கள் இந்த மடத்திற்கு எழுந்தருளி இருக்கிறீர்கள். அதே போல் அமர்நீதியார் அந்த அடியாரை பார்த்து கேட்கிறார், சுவாமி, நீங்கள் இந்த மடத்துக்கு வந்தது மகிழ்ச்சியாக இருக்குது, பெரும் பாக்கியம் எனக்கு. ஆனால் உங்களை இப்போதுதான் முதல் தடவையாக பார்க்கிறேன். ஏன்னா இப்போதுதான் முதல் தடவையாக வருகிறீர்கள் போல இருக்கிறது. முதல் தடவையாக நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். சுவாமி இங்கே எழுந்தருளுவதற்கு நான் செய்த தவம்தான் என்னவோ அப்படின்னு ஒரு முகமலர்ச்சியோடு அந்த அடியாரை வந்திருக்கக்கூடிய அடியார் வேடத்தில் வந்திருக்கக்கூடிய எம்பெருமானை அமர்நீதி நாயனார் முகம் மலர வரவேற்கிறார். ஓகே, ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ அட்மின் போட்டுருங்க. ஓகே, அப்படி இவர் பேசினதை கேட்டு, இப்போ அமர்நீதி நாயனார் சொல்வதை கேட்டு எம்பெருமான் அடியார்களுக்கு அதாவது எம்பெருமான் அவர்கிட்ட சொல்கிறார், அமர்நீதி நாயனார்கிட்ட கேட்குறார், அடியார்களுக்கு நல்ல உணவு கொடுக்குறீங்க, அதோட கந்தையும் கீழ் அழகிய வெண்மையான கோவணமும் இதெல்லாம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். வர வழியில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் உம்மை பார்த்து விட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறார் சுவாமி. இப்போ அம்மையப்பருடைய அருள் வாக்கை கேட்டு மகிழ்ந்த அமர்நீதியார் உள்ளம் குளிர மடத்தில் அந்தணர்களுக்காக வேதியர்களால் தனியாக அமுது செய்கின்றோம் அப்படிங்கிறார். ஏன்னா இவர் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்தண பிரம்மச்சாரியாக வருகிறார். அவங்க சில இடங்களில் சாப்பிடுவாங்க, மடங்களில் சாப்பிட மாட்டாங்களோ என்னவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் வந்துடும். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதியர்களுக்காகவே தனியாக நாங்கள் உணவு செய்கிறோம். அதுவும் யாரால் அப்படின்னா வேதியர்களாலேயே சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் சுவாமி தயவு செய்து இங்கே எழுந்தருளி இந்த திருவமுதை செய்து அருள வேண்டும் அப்படின்னு அமர்நீதி நாயனார் தம்முடைய பக்தியை வெளிக்காட்டுகிறார். அடியார் மீது கொண்ட பக்தியை அமர்நீதி நாயனார் வெளிக்காட்டுகிறார். இது கேட்ட உடனே வந்திருக்கக்கூடிய அந்த சுவாமி, அதாவது பிரம்மச்சாரி ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய எம்பெருமான், சரி அப்படியா, நல்லது நல்லது, உன்னோட விருப்பப்படியே நான் இங்கே இருக்கிறேன், உளமாற ஏற்றுக்கிறேன். முதல்ல நான் காவிரியில் நீராட போகணும், அதை முடிச்சுட்டு வரணும். அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது அப்படிங்கிறார். உடனே அமர்நீதி நாயனார் கேட்குறார், என்ன சுவாமி, என்ன நிபந்தனை அது? ஒன்றும் இல்லை, இந்த வானம் வேற மப்பும் மந்தாரமுமா இருக்குது, ஒரு வேளை மழை வந்தாலும் வரலாம், இந்த கோவணம் ரெண்டும் நனைஞ்சு போயிடும், அதனால் ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். அவர் சொல்கிறத பாருங்க, ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்து கொடுன்ட்டேன். இது இவருடைய கோவணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்து என்கிட்ட கொடு. இப்போ அமர்நீதி நாயனார் அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உணவு கொடுப்பார், ஆடை கொடுப்பார், அரை துண்டும் கோவணமும் அடியார்களுக்கு கொடுப்பார். இதுதான் அவருடைய தொண்டு. எந்தெந்த அடியார் எதை எதை தொண்டாக செய்தார்களோ அதை வைத்தே திருவிளையாடல் செய்தவன் இறைவன். இப்போ என்ன பண்ணார், வந்தவர் நான் காவிரியில் நீராடணும்ப்பா, நான் வந்து சாப்பிட்றேன்,
என்னுடைய கோவணத்தை நீ பத்திரமா பார்த்துக்கோ, ஒரே ஒரு கோவணத்தை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். அதுவும் ஒரு செய்தியோடு கொடுக்குறார். இந்த கோவணத்தை சர்வசாதாரணமாலாம் நினச்சிடாத, இதன் பெருமையை பற்றி அப்படி இப்படின்னு எடுத்து சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதோட இந்த கோவணத்துடைய பெருமையை அப்படி இப்படிலாம் எடுத்து சொல்லிட முடியாது, இது அவ்வளோ சிறப்பு. இப்படி சொன்ன பெருமான் தண்டத்தில் இருந்த கோவணத்தை ஒன்று கழட்டி அமர்நீதியார்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். கொடுத்து விட்டு காவிரிக்கு நீராடி போயிடுறார். வந்த வேதியர் சொன்னதை கேட்ட உடனே அமர்நீதி நாயனார் அந்த கோவணத்தை மற்ற கோவணங்களோடு சேர்த்து வைக்காம தனிப்பட்ட இடத்துல ஒரு தக்க பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் வேற அப்படி சொல்லிட்டு போயிட்டார், பத்திரமா பார்த்துக்கோ, இது சாதாரண கோவணம்லாம் கிடையாது, இதோடைய புகழை சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் போராதுன்ட்டு வர போயிட்டார். இவர் அதை பத்திரமா பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறார். இப்போ சுவாமிக்கு தெரியாதா என்னென்ன செய்யணும்னு? அடியார்களை எதற்காக சோதிக்கிறார் அப்படின்னா, அவர்கள் செய்த அந்த தொண்டினை உலகறிய வேண்டும் அப்படிங்கிறது சுவாமிக்கு ரொம்ப ஆசை. எப்போவுமேங்க நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நாம் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நாம் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. நாம் எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு அந்த தகுதி கிடையாது. இந்த உலகத்தில் யாருக்குமே இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள்லாம் செய்கிறதுக்கான தகுதி கிடையாது. அதை அவன் நினைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன தொண்டு செய்யணும்னு அவன் பணிக்கிறானோ அந்த அவன் பணித்த செயலை நம்மால் செய்ய முடியுமே தவிர, நான் இதை பண்ணிட்டேன் தெரியுமா, நான் அதை பண்ணிட்டேன் தெரியுமா, நான் இவ்வளோ சாதிச்சேன் தெரியுமா, ஒன்றும் கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது நம்மால். நடப்பது அனைத்தும் அந்த இறைவன் செயல். அவன் நினைக்கணும், அவன் நினச்சாதான் நடக்கும். அதனால் சுவாமி என்ன பண்ணிட்டாரம்மா, அந்த கோவணத்தை கொடுத்துட்டு நான் நீராடிட்டு வரேன்னு காவிரிக்கு புறப்பட்டார். இவரும் பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போது இவருடைய திருவிளையாடல் இங்கே தான் ஆரம்பிக்குது. பெருமான் வந்தார், திருநீலகண்டர், அதாவது நீலகண்ட நாயனார்கிட்ட போயிட்டு திருநீலகண்டர்கிட்ட போயிட்டு திருவோட்டை கொடுத்து மறைச்சது போல் இங்கேயும் என்ன பண்ணுறார், இந்த வணிகரிடம் கொடுத்த கோவணத்தையும் மாயமாக மறைய செய்தார். அதிலெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா திருநீலகண்ட நாயனார்கிட்ட திருவோடு கொடுத்து எத்தனை வருஷம் அதை காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த திருவோடை மறைய செய்து அதன் பிறகு அவர்கள் குளக்கரையில் குளிக்க வச்சு இழந்த இளமையெல்லாம் மீண்டும் திரும்ப பெற்று இறைவன் திருவடியை தொழுது வணங்கி வாழ்ந்து பிறகு கைலாயம் செல்கிறார்கள். இப்படி ஒரு அதிசயத்தை காலனுக்கு காலனாக அமைந்த காலகால மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பிரான் நிகழ்த்தியிருக்கிறார். காலத்தை யாருக்காகவும் மாற்றாத இறைவன் தம்முடைய அடியார்களுக்காக காலத்தையே மாற்றி அமைத்திருக்கிறான் என்றால் அடியார்கள் மீது அவன் கொண்ட அன்பை நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். ஆக இங்கேயும் அமர்நீதி நாயனாருடைய சிறப்பினை எடுத்துரைப்பதற்காக இந்த கோவணத்தை மறைய செய்தார். அவர் நல்ல பாதுகாப்பாக தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். அடியாருடைய கோவணமாச்சேன்னு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். இவர் காணாமல் மாயமாக மறைக்க வச்சுட்டார். அதோடு நிறுத்தலை. அன்னைக்கு அதாவது இந்த பகீரதனுக்காக கங்கையை பெருக விட்ட பெருமான் இன்னைக்கு வணிகனை சோதிக்கிறதுக்காக திடீர்னு பெரும் மழையை வரவழைக்கிறார். இறைவன் கங்கையில்தான் நீராடினாரா, இல்லை காவிரியில்தான் நீராடினாரா, அல்லது நம் மாமனது திருவிடத்திலே பாய்ந்தோடும் வற்றாத வைகை நதியில்தான் நீராடினாரா? அவருக்குத்தான் வெளிச்சம். வந்த சுவாமி ஒரு காரணத்தோடு வந்தார். பகீரதனுக்கு கங்கையை பெருக விட்டது போல இன்னைக்கு வணிகனுக்கு சோதிக்கிறதுக்கு திடீர்னு மழையை வர வச்சார்.
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த மடத்துக்கு வந்துட்டார். இது ஒரு காரணம், இது ஒரு சாக்கு அவருக்கு. காவிரியில் குளிக்க போகிறேன்னு போனவர் மழையை வர வச்சுட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு மடத்துக்கு வந்துட்டார். அதற்குள்ள அமர்நீதியார் அடியாருக்கு வேண்டிய இந்த அறுசுவை உணவை எல்லாம் பக்குவமாக சமைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா நீராட போன அடியார் எந்நேரமும் வந்துடக்கூடும். அவருக்கு தேவையான உணவை பக்குவமாக எடுத்து சமைச்சு வச்சிருக்கிறார். அடியார் மழையில் நனைஞ்சு வர்றதை பார்த்த உடனே அமர்நீதி நாயனாருக்கு மனசு பதறி போச்சு. உடனே வேகமாக அடியார் முன்னாடி போய் நிற்கிறார். சுவாமி, என்ன இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்களே, இன்னாங்க இந்த துணியை வச்சுக்கிட்டு நல்லா துவட்டிக்கோங்க அப்படின்னு ஒரு துணியை சுவாமிக்கு கொடுக்குறார் அமர்நீதி நாயனார். இதெல்லாம் எதுக்கு, முதல்ல நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து வா, எதிர்பாராமல் மழை பெஞ்சதால் எல்லாம் ஈரமாக போச்சு, அதனால் நான் கொடுத்தேன் இல்லையா கோவணம், அதை எடுத்துகிட்டு வா போய் அப்படிங்கிறார். உடனே அமர்நீதி நாயனாரும் அந்த கோவணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு உள்ளே போகிறார். வேதியரின் சூதுமொழி அமர்நீதியார் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சுவாமி எதற்காக வந்தார் என்பதை பாவம் அமர்நீதியார் அறியவில்லை. அவர் அதை பத்திரமாக வச்சிருந்தார். இறைவனுடைய செயல் அதெல்லாம். அந்த ஆடல் அரசனின் கொவ்வை செவ்வாய் இதழ்களிலே குமிழ் சிரிப்பு சிறிது நேரம் நர்த்தனம் புரிந்தது. இந்த அமர்நீதி நாயனார் போய் அந்த கோவணத்தை வச்சிருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். அந்த கோவணம் காணலை. சுற்றி முற்றி தேடி பார்க்குறார், எங்கேயும் இல்லை. யாராவது எடுத்திருக்க கூடுமோ அப்படின்னு ஒரு ஐயத்தோடு எல்லாரையும் கேட்டு பார்த்தார். பலன் எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற மற்றவங்களும் அடியார்கள். யாரையும் எப்படி நம்ம திடீர்னு இது பண்ணிங்களா, அதை பண்ணிங்களா, இதை எடுத்திங்களா, அதை எடுத்திங்களான்னு எப்படி நம்மளால் அவங்கள கேட்டுற முடியும் இல்லையா? அதுவும் சிரமம். ஆக இத்தனை சிரமங்களும் இருக்குது. இவர் ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு தேடிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எம்பெருமான் அப்படி அந்த குமிழ் சிரிப்போட கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறார் அமர்நீதி நாயனாரை. இப்போ அமர்நீதியாரும் அவருடைய மனைவியாரும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ மனைவியோடு கலந்து ஆலோசிக்கிறார். கடைசியில் இன்னொரு அழகான புதிய கோவணத்தை எடுத்துக்கிட்டு வந்த அந்த வேதியர் முன்னாடி போய் நின்று அவருடைய முகத்தில் வெறும் வேதனை இருக்குது. அமர்நீதி நாயனாருடைய முகத்தில் வேதனையும் ஒரு மாதிரி துக்கமும் இருக்குது. அப்படி தலகுனிஞ்சு நிற்கிறார். அடியார் சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் இடறிவிட்டோம். அடியார் சொன்ன வார்த்தையை நம்மால் பின்பற்ற முடியவில்லை. அவர் பத்திரமாக எடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார். இந்த கோவணம் மிக உயர்ந்த கோவணம், இதன் பெருமை அளப்பரியது என்று சொல்லியும் கூட அதை நாம் இப்படி தவறவிட்டு விட்டோமே என்று தலைகுனிந்து நிற்கிறார். கண்களில் நீர்மழ்க அந்தணரை நோக்கி, சுவாமி, எம்மை அறியாமல் நடந்த தவறை பொறுத்தருள வேண்டும். நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன். ஆனால் பாருங்க, இப்போ போய் தேடுறேன், நீங்கள் கொடுத்த கோவணம் இல்லை. இப்போது அமர்நீதியார் சொன்னதை கேட்ட உடனே இந்த செஞ்சுடையான் விரிசடை கடவுள் உடனே அப்படியே கொஞ்சம் முகத்தை மாற்றிக்கிட்டார். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறார், யார் அமர்நீதி நாயனார் சொல்கிறாரா, என்னே தங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கோவணத்தை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சுருந்தோம் சுவாமி. ஆனால் போய் பார்த்தா இல்லை. அந்த இடத்துல பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம், அது கிடைக்கல. எங்களுக்கே ரொம்ப வியப்பாக தான் இருக்குது சாமி, இப்படி எப்போவுமே ஆனதில்லை. அதனால் நீங்கள் இந்த புதிய கோவணத்தை அணிந்து கொண்டு எம்முடைய பிழையை பொறுத்தருள வேண்டும். நாங்கள் செய்தது தவறு. ஆனாலும் இந்த அடியனுடைய பிழையை பொறுத்தருளி இந்த புதிய கோவணத்தை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனமுருகி தாழ்மையோடு அமர்நீதி நாயனார் அந்த அடியாரிடத்திலே வேண்டுகிறார். அமர்நீதியாருடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும்
எம்பெருமானுக்கு அந்த முகத்தில் அப்படி கோபம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. எல்லாம் ஒரு நாடகம், சுவாமிக்கு எல்லாமே ஒரு திருவிளையாடல். இப்படி முகத்தில் கோபம் கொழுந்து விட்டு எரிஞ்சது பாருங்க. உடனே அமர்நீதி நாயனாரை பார்த்து சொல்கிறார், நல்லா இருக்குப்பா உன்னோட பேச்சு, நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டு போகிறேன் கோவணத்தை, அதுவும் நான் எப்படி சொல்லிட்டு போகிறேன்? இந்த கோவணம் மகிமை பொருந்திய கோவணம், அதனால் இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனேன்னா இல்லையா? அதுக்குள்ளே எப்படி காணாமல் போகும்? அதுக்குள்ளே எப்படி காணாமல் போகும்? நான் மகிமை பொருந்திய கோவணம் என்று சொன்னதால் ஒருவேளை நீ அதை எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னொரு கோவணத்தை கொடுத்து என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு தன்னுடைய கோவணத்திற்காக சுவாமி சண்டைக்கு நிற்கிறார். இந்த நிலையில் அவர் கேட்குறாரு, அமர்நீதி நாயனாரை பார்த்து சுவாமி இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்குறார், ஓஹோ இப்படி தான் ஊரெல்லாம் வந்து நீ அடியார்களுக்கு கோவணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? இப்படி தான் எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறியா? இதனால் உனக்கு கொள்ள லாபம் இருக்கும் போல இருக்கே. நீ நீ நடத்துகிற இந்த வஞ்சக வாணிபத்தை பற்றி இப்போல்லவா எனக்கு தெரியுது அப்படின்னு என்னென்ன பேசிட்டார் சுவாமி கொஞ்ச நேரத்தில். உன்னை நம்பி நான் வேற மோசம் போனேனே, உன்னை நம்பி நான் வேற மோசம் போயிட்டேன். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கைப்பிடிக்க வளையல் வியாபாரியாக வந்த இந்த சோமசுந்தர கடவுள் அமர்நீதியாரின் வாணிபத்தை பற்றி இப்படிலாம் பேசுகிறார். அடியார்களை ஏமாற்றி பழைக்கிறியா நீ? இப்படி தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு ஒரு பாட்டுக்கு கேட்குறாரு. ஏன் இதை இறைவன் கேட்டார் தெரியுமா? எப்போவுமே அடியார்களுக்கு தொண்டு என்பது தம் உயிருக்கு சமமானது. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அடியார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்ட வைராக்கியத்திலிருந்து தவறுவார், ஆனால் அவர் உயிரை கூட அவர் துறந்து விடுவார். அதனால தான் அவங்க நாயன்மார்கள். சரி இன்னைக்கு முடியல பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளான்னைக்கு செஞ்சுப்போம் அப்படின்னுலாம் அவங்க விடமாட்டாங்க. அவர்கள் கொண்ட கொள்கையில் வைராக்கியத்தோடு இருந்தார்கள். அதனால தான் எத்தனையோ வழிமுறைகளில் இறைவனை நாயன்மார்கள் அடைந்தார்கள். தினம் சுவாமிக்கு பூ கொடுத்தே ஒருத்தர் நாயனார் ஆயிட்டார். தினம் சுவாமிக்கு வழிபாட்டுக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் அரைச்சி கொடுத்தே ஒருத்தர் நாயனார் ஆயிட்டார். தினம் அடியார்களுக்கு உணவு கொடுத்தே ஒருத்தர் நாயனார் ஆயிட்டார். திருநீரையும் ருத்ராட்சத்தையும் பஞ்சாட்சரத்தையுமே மெய் என நினைத்து அதனாலேயே ஒருத்தர் நாயனாரானார். இவ்வளவு ஏன், தினம் தவறாம மறக்காம சுவாமி மேல கல்லெறிஞ்சே ஒருத்தர் நாயனாராயிருக்கிறார். இத்தனைக்கும் வேற்று சமயத்தவர். இப்படி எத்தனையோ வழிகளில் அடியார்கள் நாயன்மார் லிஸ்டில் வந்திருக்காங்க, இந்த வரிசையில் வந்திருக்காங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு வைராக்கியம் இருந்தது. தாம் எடுத்துக்கொண்ட கொள்கையில் வைராக்கியம் தவறாது, ஒரு சிறு பிழை நேராது, எடுத்த செயலை எடுத்தவாறு அந்த தூக்கிய திருவடியை கொண்ட ஆடல் நாயகனுக்கு தொண்டு செய்தார்கள். அதன் காரணமாக சுவாமி என்ன பண்ணார், சரி இவங்க இவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்களே, இவங்க வைராக்கியத்துக்கு ஒரு பரீட்சையை வைப்போம், இதில் இவங்க வந்து தேர்வு அடைகிறாங்களா, இந்த வைராக்கியத்திலிருந்து பின்னடைகிறாளா, அல்லது இந்த வைராக்கியத்தை காப்பதற்காக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு காட்டணும் இல்லையா? அதனால தான் சுவாமி இதெல்லாம் செய்கிறார். அமர்நீதி நாயனார் தாம் கொண்ட கொள்கையில், அடியார்களுக்கு தாம் செய்கின்ற தொண்டில் பேரானந்தம் கொண்டவர். தம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை அடியார்களுக்கு பயன்படுத்துவதற்காகவே இறைவன் கொடுத்தான் என்ற எண்ணத்தோடு தொண்டு செய்தவர். அப்படிப்பட்ட அமர்நீதியாரை பார்த்து, நீ இப்படித்தான் அடியார்களை ஏமாற்றி பிழப்பு நடத்துறியா,
உன்னோட வியாபாரம்லாம் இப்படி தான் நடக்குதா? இது போல தான் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அடியாறுகளுக்கெல்லாம் இப்படி ஏமாற்றி கோவணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா? இப்படியெல்லாம் பேசவே அமர்நீதி நாயனாருடைய மனம் எப்படி பாடுபட்டிருக்கு. வேணும்னே பேசுகிறாருங்க. இந்த 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 சிவபெருமானுக்கு இதுதான் வேலை. வேணும்னே அப்படி இதை சொன்னால் அமர்நீதியுடைய மனம் எவ்வளவு துடிக்கும் என்பதை தெரிந்தும் சுவாமி அப்படி பேசுகிறார். காணாமற் போன கோவணத்திற்கு ஈடா ரொம்ப அழகான விலை உயர்ந்த பட்டாடைகளும் பொன்மணிகளும் தரேன்னு இவர் சொல்கிறாரு. யார்? அமர்நீதி நாயனார் சொல்கிறார், சுவாமி இப்படியெல்லாம் பேசாதீங்க, அறியாமல் செய்த பிழையப்பா இது, நாங்கள் அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்தோம். அஞ்சு நடுங்குறார் அமர்நீதியார். ஒரு அடியார் சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் பதைக்குது. அப்படியே அஞ்சு நடுங்கி அப்படி கூனி குறுகி சுவாமியை பார்த்து கேட்குறார் அமர்நீதியார். சொல்கிறார், இது தெரியாமல் நடந்த பிழை, எங்களை மன்னித்து பொறுத்தருள வேண்டும். இவர் வேணும்னே அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. காணாமல் போன கோவணத்திற்கு ஈடாக விலை உயர்ந்த பட்டாடைகளையும் பொன்மணிகளையும் எவ்வளவு வேணும்னாலும் தரேன் சாமி. ஐயன் எங்கனமாகிலும் சினம் தணிந்து எம்மை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பயபக்தியோடு அப்படி பிரார்த்தனை பண்ணி அமர்நீதி நாயனார் சுவாமி முன்னாடி நிற்கிறார். பலமுறை மன்னிப்பு கேட்கிறார். ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, பல முறை மன்னிப்பு கேட்டார். அடியாரை விழுந்து விழுந்து வணங்குகிறார். அடியாரை விழுந்து விழுந்து வணங்குகிறார். அமர்நீதியார் கல்லும் கரைய கெஞ்சுவது கண்டு கொஞ்சம் கோபம் தணிஞ்ச மாதிரி பாவனை செஞ்சுக்கிட்டார் வந்த எம்பெருமான். ஏன்னா அந்த அளவுக்கு கெஞ்சுறாராம் அமர்நீதியார். அடியாருடைய கோவணத்தை தொலைச்சது எவ்வளவு பெரிய குற்றம். நம்ம பாணியில் சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஒரு கோவணம் தொலைஞ்சா எதுக்குங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? ஆனால் வேற ஒரு கோவணத்தை வாங்கிக்கிறது, அப்படி இல்லையா வேற ஒரு புது ஆடையை வாங்கிக்கிறது. அதுவும் இல்லாமல் அமர்நீதி நாயனார் தான் சொல்கிறாரு, அவ்வளோ பொண்ணும் பொருளும் பட்டாடையும் எவ்வளோ வேணும்னாலும் தரேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேண்டான்ட்டு என் கோவணம் தான் எனக்கு வேணும்னா எப்படி அது? இப்போது இவர் கெஞ்சறதை பார்த்துட்டு சுவாமி கொஞ்சம் அப்படி மனம் சினம் தணிந்து ஒரு பாவனை செய்கிறார். அந்த தண்டில் இருக்கிற நனைஞ்ச கோவணம் இருக்குது பாருங்கள். இவருக்கு ரெண்டு கோவணம் வச்சுருந்தார். ஒரு கோவணத்தை தான் அமர்நீதி கிட்ட கொடுத்தார், ஒரு கோவணத்தை தண்டில் வச்சுக்கிட்டார். அதுவும் நனைஞ்சு போச்சு மழையில். அந்த நனைஞ்ச கோவணத்தை காட்டி, நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லை ஒரு கோவணம், அதே மாதிரி இந்த கோவணம், இந்த கோவணத்துக்கு எது வருமோ அதை கொடுத்தா போதுங்கிற. தம்மிடம் இருந்த நனைந்த கோவணத்தை காட்டி, இது உம்மிடம் கொடுத்த கோவணத்தோடு கொடுத்தால் அதுவே போதுமானது அப்படிங்கிறார். இப்போ பொண்ணும் பொருளும் எமக்கு எதற்கு? நான் உன்கிட்ட கோவணம் கொடுத்தேன், அதை எனக்கு திருப்பி கொடுத்துரு. இறைவனின் தீர்ப்பை கேட்டு அமர்நீதியார் சற்று மன அமைதி கொண்டார். பொண்ணு பொருளெல்லாம் வேண்டாம், இப்போ நான் வச்சிட்ருக்கிறேன்ல இந்த கோவணம், இந்த கோவணத்திற்கு நிகரான கோவணத்தை என்கிட்ட கொடுத்துரு போதும். இப்போ அமர்நீதியாருக்கு கொஞ்சம் மனசு லேசாச்சு. சரி, உள்ளே போயிட்டு துலாக்கோலை எடுத்துகிட்டு வர்றாரு. துலாக்கோலை எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க. அந்தனரிடம் இருந்த, அதாவது சுவாமி கிட்ட இருந்த அந்த கோவணத்தை வாங்கி ஒரு தட்டில் வைக்கிறாங்க. தம்மோட கையில் இருந்த கோவணத்தை இன்னொரு தட்டில் வைக்கிறார் சுவாமி அமர்நீதியார். இந்த ரெண்டு கோவணமும் சரியாக நிற்கல. ஒரு பக்கம் நனைஞ்சு போன ஒரு பழைய கோவணம், இன்னொரு பக்கம் புதுசாக அப்போ தான் நேஞ்சி எடுத்த மாதிரி ஒரு அழகான கோவணம். இது ரெண்டும் சரியாக இல்லை. இதை பார்த்த உடனே அமர்நீதியார் அடியார்களுக்கு அளிப்பதற்காக வச்சுட்டு இருந்த எல்லா கோவணத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார்.
எவ்வளோ கோவணம் இருந்துச்சோ அந்த மடத்தில் அத்தனையும் கொண்டு வந்து அந்த துலாக்கோலில் வைக்கிறார். அப்பவும் அது சரியாக நிற்கலை. அப்பவும் சரியாக நிற்கலை. அமர்நீதி நாயனார் அந்த தட்டு வந்து உயர்ந்துக்கிட்டே இருந்தது. சுவாமி வச்ச அந்த கோவணம் கீழேயே இருந்தது. இப்போ ஒவ்வொன்றா மற்ற கோவணத்தையும் தட்டில் வச்சுக்கிட்டே வருகிறார். எடை சமமாகவே இல்லை. அந்தனருடைய அந்த கோவணம் இருந்த தட்டு தாழ்ந்தே இருக்குது. இந்த மாயத்தை கண்ட அமர்நீதியார் அவருக்கு ஒன்றும் அதிசயம் தாழலை, வியப்பாக இருக்குது. இது உலகத்திலே இல்லாத பெரும் மாயையாக இருக்கே. ஒரு கோவணம், அந்த கோவணத்திற்கு நிகராக இத்தனை விஷயம், இவ்வளவு கோவணங்களை வைத்தும் சரியாகலை. இப்போ என்ன பண்ணுறார், அதை தொடர்ந்து நூல் பொதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார். அப்பயும் சரியாகலை. பட்டு ஆடைகளை கொண்டு வந்து வைக்கிறார். கீழ்களையும் கொண்டு வந்து வைக்கிறார். ஒவ்வொன்றா அடுக்கி அடுக்கி வைக்கிறார். தட்டில் வச்சுக்கிட்டே போகிறாரு. ஆனால் எதுவுமே அங்கே சரியாக வரல. அந்த தராசு ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கலை. எவ்வளோ வச்சாலும் நிற்கலை. இடம் மட்டும் சரியாக வரவே இல்லை. அமர்நீதியார் தட்டு கொஞ்சம் கூட உயரலை. அமர்நீதியார் தட்டு உயர்ந்தும் சிவபெருமானுடைய தட்டு தாழ்ந்துமே இருக்குது. சிவபெருமானுடைய தட்டு உயரவே இல்லை. இப்போ அமர்நீதியார் அடியார்கள் மீது கொண்டுள்ள பக்தியும் அன்பும் உயர்ந்துள்ளது அப்படிங்கிறத, அத்தகைய பக்திக்கு முன்னால் இறைவனின் சோதனை கூட சற்று தாழ்ந்துதான் உள்ளது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய கோவணத்திற்கு நிகராக அமர்நீதி நாயனாரால் பொருளை தர முடியவில்லை, கோவணத்தை அளிக்க முடியவில்லை அப்படின்னு. ஆனால் எம்பெருமானோ அடியார்களுக்கு அடியவன் அல்லவா, அடியார்களுக்கு சேவகன் அல்லவா. அவன் அப்படி நினைத்திருப்பானா? இந்த இடத்துல சிவபெருமானுடைய நிலையிலிருந்து நாம் சிந்திக்கலாமா? இறைவன் நினைப்பில் என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா, அமர்நீதி நாயனாருடைய அன்புக்கு முன்பு சிவபெருமானின் திருவிளையாடல் தாழ்ந்துதான் இருந்ததுங்கிறார் சேக்கிழார். ஆமாம், அமர்நீதியுடைய அன்பும் அடியவர்கள் மீது அவர் கொண்டிருந்த பக்தியும் உயர்ந்து நின்றதான். சரி, இப்படி இருக்கவே அமர்நீதியாருடைய தட்டு கீழே அமரவே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த காட்சியை பார்த்து வியந்து நிற்கிறாங்க. தராசு தட்டின் மீது இறைவனால் வைக்கப்பட்டுள்ள அந்த கோவணத்தின் மகிமையை யார்தான் அறிய முடியும்? அது ரொம்ப கஷ்டம் இல்லை? வேதத்தை அல்லவா, ஈரேழு உலகமும் அதற்கு ஈடு இணையாகாதே. எத்தனை இணையாக காட்டினாலும் அதற்கு இணையாகுமா? முடியாது. அன்பர்களின் அன்பிற்குத்தானே அது கட்டுப்படும். ஆசிரியை அப்படிங்கிற ஒரு ரிஷி பத்தினி, ஒரு ரிஷியுடைய பத்தினி, அவங்க ஒரு மடத்தில் தங்கி தம்முடைய சீடர்களுக்கு அவருடைய கணவனார் போதித்து வருகிறார். செல்வம் என்பது கொஞ்சம் குறைந்தே காணப்படுகிறது. ரிஷி பத்தினியாரும் தம்முடைய கணவருக்கு, இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ரிஷி பத்தினியும் தம்முடைய கணவருக்கு தொண்டு செய்து ஒரு அழகான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னனாகப்பட்டவன் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சி அவங்களுக்கு தேவையான பொற்காசுகளையும் ஆடை ஆபரணங்களையும் கொடுக்கிறார். இதை கண்டு மாத்திரத்தில் ரிஷி பத்தினியான ஆசிரியை அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை வந்துட்டது. உடனே போய் தம்முடைய கணவனாரிடத்துல கேட்கிறார், சுவாமி, இது போல் மன்னவர் ஒருவர், நம்முடைய நாட்டின் மன்னன் அனைவருக்கும் ஆடை ஆபரணத்தையும் பொற்காசுகளையும் வழங்குகிறான். நாமும் சென்று வாங்கி வந்தால் என்ன அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த ரிஷி சொல்கிறார், கேவலம் பொற்காசுகள் தானா நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடப் போகிறது? அதையெல்லாம் தாண்டிய பெரும் செல்வமான இறை வழிபாட்டில் நம்முடைய கவனம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இப்போ ஆசிரியை சொல்கிறா, சுவாமி, இறை வழிபாட்டில் என் சிந்தனை உள்ளது சரிதான், ஆனால் நாம் வாழ்வதற்கு சில பொருளும் தேவையல்லவா?
அப்படின்னு கேட்குறார். இப்போ உடனே ரிஷி சொல்கிறார், சரி அப்படின்னா கேவலம் நாட்டை ஆளக்கூடிய மன்னனிடத்தில் நாம் ஏன் சென்று நிற்க வேண்டும்? அதைவிட தேவலோகத்திற்கே அதிபதியான தேவேந்திரனிடத்தில் அதை நாம் கேட்டு பெறலாமே அப்படின்னு ரிஷி சொல்கிறார். உடனே ஆசிரியை கேட்கிறார், அதாவது ரிஷி பத்தினியின் பேர் ஆசிரியை. அவ கேட்கிறா, சுவாமி அது சாத்தியம்தானா? தேவேந்திரனிடமிருந்து நம்மால் நேரடியாக பொருளை பெற முடியுமா? ஏன் பெற முடியாது? சங்கநிதி பதுமநிதிக்கு அதிபதியான குபேரன் கூட தேவேந்திரனின் ஏவலுக்காக காத்து கொண்டிருக்கிறான் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். சரி, எப்படி போகிறது? தேவலோகம் போக வேண்டுமென்றால் இந்த பூத உடலை வைத்து செல்ல இயலாதே. அதற்கு அந்த ரிஷி சொல்றார், என்னுடைய தவ வலிமையினால் உன்னை தேவலோகம் அனுப்பி வைக்கிறேன். தேவேந்திரனிடத்தில் சென்று நாம் கூறியபடி கூறி பொருளை பெற்று வா என்று சொல்லி ஒரே ஒரு அருகம்புல்லை அந்த பெண்ணிடம் கொடுத்து அனுப்புகிறார் அந்த ரிஷி. ரிஷிபத்தினியும் தேவலோகம் சென்று தேவேந்திரனிடத்தில் நிற்கிறார். தேவேந்திரனும் இந்திராணியும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் 8 திக்கு பாலர்களும் அந்த ரிஷிபத்தினியை கண்டு வியக்கிறார்கள். அம்மா, தேவலோகத்திற்கு யாராலும் பூத உடலால் வர முடியாதே, மனித ரூபத்தில் வர முடியாதே, நீங்கள் எப்படி வந்தீங்க? உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாரதர் சொல்கிறார், தேவேந்திரா, அவர் யாருன்னு தெரியுதா? சதா பிரணவத்தின் பொருளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்கின்ற ரிஷியின் பத்தினியாவாள். இந்த பிரணவத்தின் வடிவமாக நிற்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஐங்கர மூர்த்தி அவர்களுக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவரால் தேவலோகம் வர முடியாதா? அன்று அவ்வை பிராட்டியாய் மெதுவாக பூஜை செய், அவசரம் வேண்டாம், இறை வழிபாட்டில் அவசரம் வேண்டாம் என்று பொறுமையாக பூஜை செய்ய வைத்து பூஜையும் ஏற்றுக்கொண்டு அவ்வை பிராட்டியாரின் திருநாவிலே விநாயகர் அகவல் எனும் அற்புத மொழியினை வாங்கி கொண்டு பிறகு சுந்தரருக்கும் சேரனாருக்கும் முன்னதாகவே கைலாயத்தில் கொண்டு சென்று விட்ட ஐங்கரனின் பக்தனாக இருக்கக்கூடிய ரிஷியின் பத்தினி இந்த தேவலோகத்திற்கு வந்திருக்கிறார். அது ரிஷியின் தவ வலிமை என்றார் நாரதர். உடனே ரிஷி பத்தினியே தேவேந்திரனும் இந்திராணியும் வணங்கி பணிகிறார்கள். அம்மையே, தாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? இப்போ தேவேந்திரனிடத்தில் ரிஷிபத்தினியாக இருக்கக்கூடிய ஆசிரியை சொல்றா, தேவலோகத்திற்கு அதிபதியே, என்னுடைய கணவருடைய கட்டளையை ஏற்று இவ்வுலகம் வந்திருக்கிறேன். தங்களிடம் ஒரு வரத்தை வேண்டி பெறவே வந்தேன். அப்படியாம்மா, என்ன வரம் வேண்டும்? நிறைய வரம் வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் பாருங்க, என்னுடைய கணவர் எனக்கு ஒரு நிபந்தனை கொடுத்திருக்கிறார். இந்த அருகம்புல்லுக்கு நிகரான செல்வத்தை மட்டும் கொடுத்தால் போதுங்கிறார் ஆசிரியை. உடனே தேவேந்திரனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அந்த தேவலோகமே சிரிக்கிறது, எள்ளி நகையாடுகிறது. தேவேந்திரனின் பார்வை பட்டால் ஒருவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் புராணங்களில். நீங்கள் வந்திருக்கிறதோ தேவலோகம். என்னுடைய ஏவலுக்காக குபேரன் காத்து கொண்டிருக்கிறான். அட்டதிக்கு பாலகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. தேவலோகத்திற்கே தலைவன் நான், தேவேந்திரன் நான். என்னிடம் வந்து ஒரு அருகம்புல்லுக்கு இணையான செல்வத்தை கொடு என்றால் இது என்னை அவமானப்படுத்தியதாக அல்லவா இருக்கிறது அப்படி. உடனே ரிஷிபத்தினி, சுவாமி, அப்படியெல்லாம் அல்ல, தேவேந்திரனே அப்படி இல்லை, என் கணவனாருடைய கட்டளை இதுவே, அவர் கட்டளையை நான் மீறேன். இப்போ தேவேந்திரனும் யோசிக்கிறான், சரி, இதுதான் இவர்களுடைய ஆசை என்றால் அந்த அருகம்புல்லுக்கு நிகரான நிதியை கொடுக்குமாறு குபேரனை பணிக்கிறார். குபேரனோ எள்ளி நகையாடிக்கொண்டு அந்த அருகம்புல்லை ஒரு சிறு தராசில் வைத்து ஒரு சில பொற்காசுகளை இடுகிறார். அது இணையாக வரவில்லை.
மீண்டும் ஒரு பெரிய தராசுக்கு மாறி கொடுக்கிறான், இணையாகவில்லை. அதைவிட பெரிய தராசை மாற்றி பொற்காசுகள் வழங்குகிறான், இணையாகவில்லை. பொன்னும் மணியும் ரத்தினமும் சங்க நிதியும் பதும நிதியும் அப்படியே கொட்டுறான், ஈடாகலை. அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தம்முடைய கிரீடங்களை கழட்டி வைக்கிறாங்க, அப்பயும் ஈடாகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவேந்திரனே வந்து தம்முடைய கிரீடத்தை அந்த அருகம்புல்லுக்கு சமர்ப்பிக்கிறார்கள், அப்பயும் ஈடாகலை. உடனே நாரதர் சொல்கிறார், தேவேந்திரா, இது இறைவன் திருவருள் போலும். எப்போது நீ கிரீடத்தை கழட்டி இந்த அருகம்புல்லுக்கு சமர்ப்பித்தாயோ அப்போதே நீ இந்த ரிஷிக்கு அடிமையானாய். சென்று ரிஷியினிடம் தொழுது வணங்கி இதிலிருந்து வெளிவா அப்படின்னு சொல்லி நாரதர் அறிவுரை சொல்கிறார். உடனே தேவலோகமே அந்த பிரம்ம ரிஷியின் மடத்துக்கு வந்து அந்த வாயிலுக்கு வந்து நிற்கிறாங்க. ரிஷி உடனே தேவேந்திரனை பார்த்து சொல்கிறார், இத்துணை பெரிய பதவியில் இருந்தாலும் நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதில் ஒன்று தான் அதாவது அருகம்புல்லுக்கு இணையாக என்ன இருந்துற போது அப்படிங்கிறது. இறைவன் ஒரு அருகம்புல்லுக்கு இணையாக தேவலோகத்தையே சமர்ப்பித்தாலும் இணையாகவில்லை என்று நிரூபித்தான் விநாயக பெருமான். அவனுடைய தந்தையாராச்சே இவர் எப்பேற்பட்டவர்! இந்த ஒற்றை கோவணத்தை கொண்டு எத்துணை திருவிளையாடல் செய்கிறார் பார்த்தீர்களா? இப்போ எல்லாத்தையும் வைக்கிறார் அமர்நீதி நாயனார். எதுவும் சரியாக வரல, எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அன்பிற்கு தானே அவன் கட்டுப்படுவான். இறைவனுடைய இந்த மாயாஜால வித்தை எல்லாம் உணர சக்தியற்ற தொண்டர் சித்தம் கலங்கினார் என்றார் சேக்கிழார். அவன் மாயாஜாலத்தை யார் அறிந்து கொள்வார்? அவன் மாயையை யார் அறிந்து கொள்வார்? அப்படியே தம்முடைய சித்தம் கலங்கி நிற்கிறார் அமர்நீதி நாயனார். செய்கிறது என்னன்னு புரியாமல் திகைச்சு போகிறார். அப்போது தொண்டர் என்ன பண்ணுறார்? அதாவது அமர்நீதி நாயனார் ஒரு நல்ல முடிவுக்கு வரார். பொன்னும் பொருளும் வெள்ளியும் வைரமும் நவமணி திரளும் இன்னும் இருக்கக்கூடிய பல வகையான உலோகங்களையும் கொண்டு வந்து அப்படி குவிக்கிறார். ஆனால் இறைவன் அதற்கெல்லாம் கட்டுப்பட்டவனா? இல்லையே. எல்லாத்தையும் அந்த தட்டில் வச்சுட்டார். ஆனால் சுவாமி எதிர்பார்க்கறது இன்னும் அந்த தட்டுக்கு போகலை. அது வரைக்கும் இவர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்மால் ஒன்றும் லேசுப்பட்ட ஆளுன்னு நினச்சிடாதீங்க. அவன் எதிர்பார்ப்பது என்ன? அடியாருடைய உள்ளம், அடியார்களுடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறான். அவன் பொன்னையும் மணியையும் ரத்தினத்தையுமா எதிர்பார்க்கிறான். அதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். இல்லை, அடியார்களுடைய அன்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அது. ஒரு அமர்நீதி நாயனார் பார்த்தாரு என் தம்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்து குவிச்சிட்டார் அந்த கோவணத்துக்கு நிகராக. ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ கோவணம் மேலே எழவே இல்லை. இப்படியே ஒவ்வொரு பொருளாக வச்சு ஒரு வழியாக அமர்நீதி நாயனார்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் தீர்ந்து போச்சு. இவர் வந்த நோக்கம் நிறைவேறிச்சா? எல்லா செல்வமும் தீர்ந்து போச்சு. இனிமே எஞ்சி இருக்கிறது என்ன தெரியுமா? அமர்நீதி நாயனாரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் தான் எஞ்சி இருக்கிறார். அமர்நீதி நாயனார் இதுக்கெல்லாம் மனசு தளர்ற ஆளே கிடையாது. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அடியார்கள் எப்போதும் எதற்காகவும் மனம் தளர மாட்டார்கள். நான் சொல்லியிருக்கேன், பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே தொண்டர்கள் அப்படின்னா யார் என்பதை சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன். நின்றாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் குன்றாத உணர்வுடைய அடியார்கள். என்ன நடந்தாலும் மன்றாடும் மலர்பாதம், அந்த இறைவனுடைய மலர்பாதத்தை குன்றாமல் சிந்திக்கக்கூடியவர்கள். ஒரு க்ஷணம் கூட நிறுத்த மாட்டாங்க. இதுக்கெல்லாம் சுவாமி அமர்நீதி நாயனார் தளரல. என்ன சோதனை வந்தால் கடைசியாக நான், என் மனைவி, என் புள்ள தான் இருக்கோம்.
இந்தா எடுத்துக்கோ. இறைவனை மனசில் தியானிச்சாரு. ஐயனே, என்கிட்ட இருந்த எல்லா பொருளும் தீர்ந்து போச்சு, என்கிட்ட இருந்தது இதான். இப்போது நான், என் மனைவி, என் குழந்தை தான் மிஞ்சி இருக்கிறோம். நான் இது நாள் வரைக்கும் அடியாருக்கு செய்த தொண்டு, அந்த தொண்டில் ஒரு சிறு பிழை இல்லாமல் நான் செய்தது உண்மையானால் எங்களை ஏற்றுக்கோ. இந்த தட்டு சரியாக வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி அந்த தட்டிலே அமர்நீதி நாயனார், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை 3 பேரும் ஏறி உக்காடுறாங்க. இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். அமர்நீதி நாயனார் தொண்டு செய்கிறார். அதற்கு சற்றும் தளராமல் அவருடைய மனைவியாரும் மகனாரும் அடியாருடைய பாதங்களில் ஒருங்கே வீழ்ந்து வணங்கி எழுகிறார்கள். அந்த தராசில் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்றதுக்காக அந்த அடியார்கிட்ட கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. சுவாமி, என்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் வச்சாச்சுப்பா, ஐயனே, இனி நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், நாங்கள் இந்த தராசில் அமரலாமா அப்படின்னு அனுமதி கேட்டு 3 பேரும் தொழுது வணங்கி அந்த அடியார், நாங்கள் திருவெண்ணீற்றில் உண்மையான பக்தியுடன் இதுகாரும் பிழை ஏதும் புரியாமல் வாழ்ந்து வந்தோம் என்பது சத்தியமானால் இந்த தராசு சமமாக நிற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லி திருநல்லூர் பெருமானை பணித்தார். பணிந்து வணங்கினார். நமசிவாய நாமத்தை தியானித்தார். தட்டின் மீது ஏறி அமர்ந்தார்கள் 3வரும். முதல்ல அமர்நீதி நாயனார் உட்கார்ந்தார். அவரை தொடர்ந்து மனைவியாரும் மகனும் பரமனை நினைத்து, அந்த பரம்பொருளை நினைத்து 5 எழுத்து மந்திரத்தை கூறி மனத்தோடு ஏறி அமர்ந்தார்கள். 3வரும் கண்களை மூடிக்கொண்டு 5 எழுத்து மந்திரத்தை மனத்தால் முறைப்படி ஓதினார்கள். அந்த துலாக்கோளுடைய 2 தட்டுகளும் அப்படி சமமாக வந்து நின்றுச்சு. 2 தட்டும் ஒரே சமமாக வந்து நின்றுச்சு. சுவாமி எதுக்கும் அசைய மாட்டாருங்க. இந்த உலகத்தில் அவனுக்கு இணையான ஒன்று இந்த உலகில் இல்லை. அது எப்பேற்பட்ட பொன்னும் பொருளும் மணி ரத்தினம் உலகத்திலேயே கிடைத்தற்கரியதுங்க இந்த பொருள் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நமக்காக கொடுத்ததே அவன்தான். இந்த உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போகங்களையும் கொடுத்ததே அவன்தான். அந்த போகப் பொருளை மீண்டும் கொண்டு போய் அவனுக்கே கொடுத்தான். அவன் என்ன சந்தோஷப்பட போகிறானா? ஒன்றும் கிடையாது. அவன் கேட்பதெல்லாம் அடியார்களுடைய உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே திருமூலருடைய வாக்கு. அடியார்களுடைய உள்ளத்தையும் அன்பையும் தவிர வேற எதையும் சுவாமி எதிர்பார்க்கறது இல்லை. இப்படி 3 பேரும் கண்ணை மூடி உக்காந்தாங்க. அப்படியே மனசில் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த துலாக்கோளில் உட்காந்தாங்க. துலாக்கோள் சமமாயிடுச்சு. இப்போ 3 பேரும் கண் திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே முக்கண்ணன் மாயமாக மறைஞ்சிட்டார். வந்ததே அதுக்காகத்தானே, மாயமாக மறைஞ்சிட்டார். இப்போ அந்தனரை பார்க்காம அங்கே இருக்கிற எல்லாரும் வியப்பில் மூழ்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வானத்திலே ஒரு தூய ஒளி பிரகாசித்து நீலகண்ட பெருமான் உமாதேவியாரோடு விடை மீது காட்சியளித்தார். விண்ணவர்களெல்லாம் கற்பக பூக்களை மழை போல் பொழிய மறைகள் முரசு போல் மொழிங்கின. வணிகரும் மனைவியாரும் மகனும் துலாத்தட்டில் மெய்மறந்து இருந்தபடியே சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தார்கள். அந்த காட்சியை பாருங்க. சுவாமி தம்முடைய உமையோட ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அமர்நீதி நாயனாரும் அவருடைய மனைவியும் மகனும் அந்த துலாத்தட்டிலேருந்து எழறதுக்கு கூட மறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த துலாத்தட்டிலேயே அமர்ந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி அவர்களால் சிந்திக்க கூட முடியல.
அப்போது இறைவனின் அருளால் அந்த துலாத்தட்டு புஷ்பக விமானமாக மாறியது. அமர்நீதியார் அவருடைய குடும்பம் அந்த புஷ்பக விமானத்தில் கைலையங்கிரியை அடைந்தது. அமர்நீதியாரும் அவருடைய குடும்பமும் மனைவியும் மகனும் இறைவனின் திருவடி தாமரை நீழலிலே இன்புற்று வாழலானார்கள். இதான் அமர்நீதி நாயனாருடைய அற்புதமான வரலாறு. இறைவன் அன்பை தவிர வேறு எதற்கும் கட்டுப்பட்டவன் இல்லை என்பதை அற்புதமாக எடுத்துரைக்கக்கூடிய வரலாறு அமர்நீதி நாயனாருடைய வரலாறு. இப்போ இந்த வரலாற்றின் சுருக்கம் நம்ம பார்ப்போம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அமர்நீதி நாயனாருடைய வரலாறு இந்த கோவணத்தின் பெருமையை எடுத்து காட்டுகிறது. அமர்தல் அப்படின்னா விரும்புதல், நீதி, இந்த நீதி இவரை விரும்பி வந்து இவர் பால் தங்கியபடியால் இவருக்கு அமர்நீதி அப்படின்னு பெயர் இருக்கு. அமர்நீதி. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற திருவாசகத்தின் வாக்கின்படி இவர் எப்பவுமே சிவபெருமானுடைய திருவடியவே சிந்தையில் வச்சுக்கிட்டு இருந்தவர். சிந்தை செய்வது சிவன்கழ வல்லதொன்றில்லார் சேக்கிழார் பெருமான். வணிகர் குலத்திற்கு ஏற்றவாறு வாணிபம் செய்தும் வாழ்ந்தார். விவசாயமும் வியாபாரமும் உலகிற்கு இரு கண்கள் போன்றவை. பல பல தேசத்து பொருள்களை நிரம்ப வருவித்து அதை சேகரித்து அந்த குறைந்த ஊதியத்திற்கு விற்று உண்மைக்கு ஒரு சிறிதும் மாறுபாடு இன்றி செய்யும் வாணிபத்தால் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் உபகாரமும் செய்து வந்தார். இவருடைய வாணிகத்தில், இவருடைய வியாபாரத்தில் எல்லளவும் இவர் பிழை செய்யவில்லை. ஒரு நியாயமான வியாபாரம் செய்தார். வந்த லாபத்தையும் வந்த செல்வத்தையும் பயன்படுத்தி அடியார்களுக்கு தொண்டு செய்தார். வாணிபம்னா எப்படி இருக்கணும், வியாபாரம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அமர்நீதி நாயனார் ஒரு எடுத்துக்காட்டு. வள்ளுவர் சொல்வார், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமர்போர் செய்யின் அப்படின்பார். இப்போ அமர்நீதியார் இத்தகைய பயனுடைய வியாபாரம் புரிந்து அறத்தின் வழி பொருள் ஈட்டினார். அப்பொருளின் பயன் அறம். அறம் செய்கிறது தான் அந்த பொருளுடைய பயன். ஆன்மீகத்தின் உச்சம், ஆன்மீகத்தின் இலக்கு என்ன அப்படின்னா, இறைவனை அடைவது ஆன்மீகத்தின் இலக்கு அல்ல, இறைவனை வரச் செய்வது ஆன்மீகத்தின் இலக்கு. இறைவன் நம்மை நோக்கி வர வேண்டும், இதுதான் ஆன்மீகத்தின் இலக்கு. இதை செய்தவர்கள் நாயன்மார்கள். பெரும்பாலும் இந்த பெரிய புராணத்திலே நாயன்மார்களுடைய வரலாறு அனைத்தும் இறைவன் அவர்களுக்காக இறங்கி வந்திருப்பான். நீங்கள் பாருங்க. அமர்நீதி நாயனாருடைய அந்த நீதி, நேர்மை குன்றாக அவர் செய்த வணிகச் செயல், அந்த வியாபாரம், அப்படி வியாபாரம் செய்து ஈட்டிய அந்த பொருள் அனைத்தையும் அடியார்களுக்கு தொண்டு செய்கிற ஒரு பெரிய பேரு. இதையெல்லாம் இறைவன் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆசை கொண்டார். இவர் பழையாறையில் தான் இவர் பிறக்கிறாரு. இறைவருடைய நல்விழாவை சேவிக்கும் பொருட்டு திருநல்லூருக்கு போறார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள். ஞானசம்பந்தர் இந்த மண்ணில் பிறக்கிற பயன் எதுயா அப்படின்னா, மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அமுது செய்வித்தல், அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள். அடியார்கள் இந்த வழியில் இறைவனுக்கு செய்கின்ற விழாவை பார்ப்பது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அதைவிட மிக முக்கியமாக இறைவனுடைய அடியார்களுக்கு செய்கின்ற விழாவை பார்ப்பது சிறப்பு. அடியார்களுக்கு செய்கிற தொண்டினை பார்ப்பது சிறப்பு.
அப்படி அடியாருடைய சிறப்பு இவ்வளவு பெரியது. திருவிழாவை சேவித்து கொண்டும் அங்கு திருமடம் புதுக்கி அடியார்களுக்கு அன்னமும் ஆடையும் கோவணமும் கொடுத்து தொண்டு செய்கிறார் இல்லையா? இதில் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல். சுற்றத்தினருடன் திருநள்ளூர் சேர்ந்தார் அப்படிங்கிற குறிப்பு சிந்தனைக்குரியது. இவர் எப்படி வந்தார்? தம்முடைய சுற்றத்தாரோடு திருநள்ளூர் வந்து சேர்ந்தார். கோவணத்தின் பெருமையும் அன்பரது அன்பின் அருமையும் உலகிற்கு காட்டும் பொருட்டு இறைவன் மறையவர் வடிவில் வந்தார். ஆண்டவனை காண அனைவரும் போகிறது ரொம்ப இயல்பான விஷயம்தான். ஆனால் அடியவரை காண அவரே வந்தார். யானர் வெண்கிழி கோவணம் ஈதல் கேட்டும்மை காண வந்தனம் சாமி சொல்கிறார். இப்போ எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்குறியாமா, நல்ல ஆடை கொடுக்குறியாமா, கோவணம் அரை துண்டெல்லாம் கொடுக்குறியாமா, கேள்விப்பட்டேன், அதற்காக வந்தேன். வந்த அடியார் ரூபத்தில் வந்த சிவபெருமான் சொல்கிறார். அமர்நீதி நாயனாருடைய சிறப்பு இதெல்லாம். இறைவன் இறங்கி வந்த செய்தியை சொல்கிறார் இல்லையா? சுவாமி ஒரு அந்த ஆடையை கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் காவிரியில் குளிச்சுட்டு வரேன். கங்கையை முடித்த கடவுள் காவிரி ஆடச் சென்றார். அதனால் காவிரியின் பெருமை நன்கு விளங்குகிறது. நல்லா பாருங்க. இவர் எதுக்குங்க காவிரியில் போய் குளிக்கணும்? அதான் தலைக்கு மேலே கங்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கங்கையை முடித்த கடவுள் காவிரியில் ஆடச் சென்றார். பானலந்துரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, தூ நறுஞ்சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ. சேக்கிழாருடைய அழகான வார்த்தை. மழையில் நனைஞ்சா மீண்டும் குளிக்கணும். திருக்கோயில்களில் எழுந்தருள இருக்கக்கூடிய மூர்த்தி மழையில் நனைந்து விட்டால் அந்த பிராயச்சித்தம் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை சுவாமி எழுந்தருள்கிறார் இல்லையா உற்சவ மூர்த்தியாக, அப்படி எழும்போது அவர் மீது மழை நீர் பட்டுவிட்டால் பிராயச்சித்தம் செய்வாங்க. இங்கே இறைவன் மழையில் நனைந்து வந்தார். அதனாலே மீளவும் நீராட வேண்டும். மறுபடியும் நீராடணும். எந்த நீரில் ஆடுறது? தூய நன்னீரில் ஆட வேண்டும். அதனால சுவாமி தொண்டர் அன்பினும் தூய நீராடுதல் வேண்டி வந்தார். தெய்வ சேக்கிழாருடைய வார்த்தைகள் என்ன அழகு பாருங்க, என்ன அழகு பாருங்க. சேக்கிழாருடைய வார்த்தைகளை எல்லாம், அவருடைய திருவாக்கையெல்லாம் நம்மால் இந்த ஒரு பிறவியில் அறிந்துவிட முடியாது. அதனாலேயே அவர் தெய்வ சேக்கிழார் என்று அழைக்கப்பட்டார். ஒரு இறைவனுடைய மூர்த்தம் மழையில் நனைந்து விட்டால் அதற்கு பிராயச்சித்தம் செய்ய அபிஷேகம் செய்வார்கள். இங்கே இறைவன் மழையில் நனைந்து விட்டார். இவரை எப்படி நீராட்டுவது? அவர் அழகா வரி வைக்கிறார். தொண்டர் அன்பினும் தூய நீராடுதல் வேண்டி வந்தார். இதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? அடியவர்களுடைய அன்புக்கு ஆண்டவர் அருள் தருவார். அன்பு மேலிட மேலிட அருள் தாழ்ந்து கொண்டே செல்லுங்க. அன்பு மேலிட மேலிட அருள் தாழ்ந்து கொண்டே செல்லும். இதனை இறைவர் இதன் மூலம் அறிவிக்கிறார். அந்த தட்டு மூலமா, அந்த தராசு தட்டு கீழ், அதாவது இறைவருடைய தட்டு கீழையும் அடியவருடைய தட்டு மேலே இருந்தது. நான் முன்னமே சொன்ன மாதிரி, முட்டில் அன்பர் தன்மின் விழுந்தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்றதட்டருளோடு தாழ்வுறும் வழக்கால் பட்டொடுந்துகள் அநேக கோடிகளிடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. இறைவருடைய கோவணத்திற்கு நவமணிகளும் பூம்பட்டாடைகளும் நிகர் கிடையாது. அவனி மேலமர் நீதியார் தனமெல்லாம் அன்றி புவனம் யாவையும் நேர்நிலா வென்பது புகழோ. சிவபெருமானுக்கு வேதமே கோவணம், எம்பெருமானுக்கு வேதங்களே கோவணம். அந்த கோவணத்திற்கு கலை நூல்களே நூல்கள். அதன் பெருமையை யார் அறிய வல்லார்? திருவாசகத்தில்
திருச்சாழல்ல சொல்றார் மணிவாசகர், மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வன்சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோ. திருவாசகம். தவ நிறைந்த நான்மறை பொருளால் நூல்களார் சமைத்த சிவன் விரும்பிய கோவணம் என்பார் சேக்கிழார் அடிகள். தன்னுடைய உடமையெல்லாம் துறந்த அவநீதியார் முடிவில் தன் மனைவி மக்களையும் தன்னையும் துறந்தார். மனைவி மைந்தருடன் தானே அந்த துலாபாரத்தில் ஏறினார். அதனை அப்பமூர்த்திகள் கூறுமாறு காண்க. நாட்கொண்ட தாமரை பூத்தடன் சூழ்ந்த நல்ல ஊரகத்தே கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கீறிவிடத்தான் வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்கும் ஒன்றே இவ்வகளிடமே. அமர்நீதியார் துலாபாரத்தில் ஏறும்போது திருநள்ளூர் மேவிய சிவபெருமானை வணங்கியதும் அடிமை திறத்தில் பிழைபடாத உண்மையான அந்த துலாபாரம் நேர்பட வேண்டும் என்று கூறியதும் சிந்திக்கத்தக்கது. இறைவனுடைய கோவணமும் அமர்நீதியாருடைய அடிமை தொண்டும் சமம் என்பதை உலகிற்கு உணர்த்தும் பொருட்டு இந்த துலா நேர்பட நின்றுதான். சிவனடியாருக்கு கோவணம் தருவது சிறந்த புண்ணியம். கோடி யுகத்தில் சிவலோகத்தில் இருப்பார்கள். புரிஞ்சுக்கோங்க. ஏதோ இந்த வரலாறு என்னங்க, கோவணம்லாம் ஒரு விஷயமாங்க. கோவணத்துக்கு போய் சுவாமி இந்த வம்பு இழுத்துருக்கிறாரு, தேவையில்லாமல் போய் அமர்நீதி நாயனாரை கண்டமேனிக்கு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை. இந்த கோவணத்தை பற்றி அப்பர் சுவாமிகளும் திருநாவுக்கரசரும் கூறிய வார்த்தைகளை, சேக்கிழார் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கும் வார்த்தைகளை சற்றே சிந்திக்க வேண்டும். சிவபெருமானுக்கு வேதமே கோவணம் என்றார். அந்த கோவணத்தின் சிறப்பை அறிய வேண்டும். நாற்ற மாமலரோனில் நாரணன் போற்று சங்கரன் அன்பர்க்கு பொங்கிழை ஆற்று கோவணம் ஈந்தவர் 1000 தேற்று கோடியுகம் சிவலோகரே. சிவன் அடியார்களுக்கு கோவணம் யார் ஒருவர் கோவணத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் கோடி யுகம் சிவலோகத்தில் இருப்பார்கள் என்று சிவப்புண்ணிய தெளிவு நமக்கு உணர்த்துகிறது. ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்கிடும் உத்தம அடியார்கள் உலகை வெறுத்தவர்கள். அவர்கள் வெறுப்பு இல்லாதவர்கள். அச்சம் மறைப்பதற்காக கோவணம் மட்டும் உடுப்பார்கள். வான்பிறைக்கு வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன இல்லையா? முடிதறித்த மன்னர்கள் அவர்களது திருவடியில் வீழ்ந்து கிடப்பார்கள். தெரிஞ்சுக்கோங்க. முடிதறித்த மன்னர்கள் அடியார்களுடைய திருவடியில் வீழ்ந்து கிடப்பார்கள். தேவர்களும் சித்தர்களும் பணி கேட்பர். அவர்களது பெருமையை அயன்மாலும் அறியார். அடியாருடைய பெருமையை அயன்மாலும் அறியார். பட்டினத்து சுவாமியுடைய வரலாறு நமக்கு இதை எடுத்துரைக்கிறது இல்லையா? பட்டினத்தார் ஒரு இடத்துல கோவணத்தோடு அப்படி தரையில் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறார். மன்னன் வருகிறான். நீ என்ன நீ நான் பார்த்தியா எப்படி இருக்க? நீ என்னை விட பெரிய பணக்காரனாக இருந்தால் இப்போ உன் நிலைமையை பார்த்தியா? பட்டினத்து சுவாமி சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, நான் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நின்றுக்கிட்டு இருக்கிற. நாடாளக்கூடிய மன்னன் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு 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 சாதாரண ஆண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதாயா இறைவன் எனக்கு கொடுத்த பேருங்கிறார் பட்டினத்து சுவாமி. உடை கோவணம் உண்டுறங்க புறந்தின்னை உண்டுணவங்க கடைகாலி என்புறந்த தண்ணீர் உண்டுந்துனக்கே விடையேறு நீசர் திருநாமம் உண்டித்த மேதியினில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கு. இப்படி பற்றற்ற சிவனடியார்களுக்கு தம்முடைய அங்கத்தை மறைக்க ஒரு கோவணம் போதும். அந்த திருத்தொண்டினை தம் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டவர் அமர்நீதியார். அவருடைய அன்பு வெள்ளம் போல பெருகியது. அன்பிலார் செய்யும் அறம் பெரும்பயன் தராது. அன்புடையார் செய்வார் செய்யும் அறம் சிறிதேயாயினும் மலையினும் மானப் பெரிதாக பயன் தரும். இவருடைய அன்பு அளவிறந்தது. இதை குறிக்கும் பொருட்டு தொண்டர் அன்பினும் தூய நீராடுதல் வேண்டி இறைவர் வருகின்றார் என்று சேக்கிழார் பெருமான் அழகாக எடுத்துரைக்கிறார்.
திருமணம் புகுத்தலும் சிறந்த அறமாகும். ஒரு ஆலயம் புதுக்குவதிலும் நனியுகர்ந்தது ஏன்? ஆலயம் இறைவன் இருக்கக்கூடிய இடம். ஆனால் மடம் அப்படி அல்ல, அடியார்கள் பலரும் உறையும் இடம். அது தவ தியானம் செய்யக்கூடிய இடம். தவமும் தியானமும் புரியும் அன்பர்கள் உள்ளமே இறைவன் நடனமாடக்கூடிய இடம். அப்படி இருக்க திருமணம் இறைவனுக்கு எவ்வளவு உகந்தது பாருங்க. அடியார்களுக்காக திருமணத்தையே ஏற்படுத்தி கொடுத்த அமர்நீதி நாயனாருடைய அன்பினையும் அடியார்கள் மீது கொண்டிருந்த அவருடைய பக்தியையும் எம்பெருமான் மெச்சி உலகிற்கு வந்து திருவிளையாடல் செய்து அவர்களை புஷ்பக பல்லக்கில் கைலாயத்திற்கு வரச் செய்திருக்கிறார் என்றால் அமர்நீதி நாயனாருடைய சிறப்பினை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். போதுவார் நீரணிந்து பொய்யாத ஐந்தெழுத்தை ஓதுவார் உள்ளம் என உரைப்பார் நீதியார் பெம்மான் அமரர் வெறுமான் ஒரு மான்கை அம்மான் நின்றாடும் அரங்கு புகழேந்தியது. இறைவனுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை அமர்நீதி நாயனாரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனாரும் சிந்தித்து இறைவன் திருவடியை அடைந்திருக்கிறார்கள். இறுதியாக இந்த வரலாறு இப்படித்தான் முடிகிறது. இந்த வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் இதுதான். அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது கோடி யுகங்களுக்கு, அதிலும் குறிப்பாக அடியார்களுக்கு கோவணம் கொடுப்பது என்பது கோடி யுகங்களுக்கு சிவலோக பதவி வகிப்பதற்கு சமம். அப்படி செய்தால் கோடி யுகங்கள், கோடி ஆண்டுகள் இல்லைங்க, கோடி யுகங்கள் சிவலோகத்தில் இருக்கலாமாம். அப்பேற்பட்ட புண்ணிய காரியத்தை அமர்நீதி நாயனார் செய்திருக்கிறார். அதன்பாடு இறைவனுடைய சோதனையை பார்த்திருக்கிறார். இறைவன் திருவிளையாடல் புரிந்திருக்கிறான். இருப்பினும் தளராது தம்மையும் தம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து அந்த தொண்டினை நிறைவேற்றியிருக்கிறார். இது அல்லவா வைராக்கியம், இது அல்லவா அடியார்களுடைய தொண்டு. இதற்கு இணையாக நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. பெரிய புராணத்தை அணுகி நோக்குவதற்கு, பெரிய புராணத்தை நம்மால் உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும். நான் அடிச்சு சொல்கிறேன், இறைவன் அருள் செய்தாலொழிய பெரிய புராணத்தை நம்மால் அணுக முடியாது. சேக்கிழாருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு அன்பும் பக்தியும் அப்படி கொட்டி கிடக்கும் நூல் இந்த பெரிய புராணம். அதனால இன்னைக்கு அமர்நீதி நாயனாருடைய அழகான வரலாற்றினை மிக சிறப்பாக பார்த்தோம். அடியார்களுக்கு தொண்டு செய்து ஆண்டவன் அருளை பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவடி கமலத்தில் விண்ணப்பம் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.